உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிடுங்க. ஏன்னா வாழ போறது ஆதவனா இருந்தாலும் பெரியவங்களோட சம்மதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆதவனுக்காக நீங்க சரின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்க 2 பேரும் வருத்தப்படுற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஆதவனோட சந்தோஷம் தான்பா எங்க சந்தோஷம். அவன் எமோஷனலா எந்த முடிவும் எடுக்கல அருண். நிதானமா யோசிச்சுதான் வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். அந்த முடிவை நாங்க மதிக்கிறோம். மனப்பூர்வமா நாங்க இதுக்கு சம்மதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பாலா கிட்ட ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்ன. பக்கத்துல கடையிலன்னு ரொம்ப தூரம் போயிட்டாரா? அரை மணி நேரத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிடும்னு சொன்ன ஆளையும் காணோம். குருக்களும் இல்ல. எல்லாரும் எங்க போனாங்கன்னு தெரியலையே. இப்ப யாரா இது வந்துட்டால லைன்ல? சொல்லுங்க வித்யா. ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க போனீங்க பாலா? கோயில் வாசல்ல தான் இருக்க வித்யா. அங்க என்ன பண்றீங்க? நேரா முருகன் சன்னதிக்கு வந்துருங்க. நான் இங்கே இருக்கேன். நீங்க பிரார்த்தனையை முடிச்சுட்டு பொறுமையா வாங்க. என்ன பாலா இது? இவ்வளவு தூரம் வந்துட்டு சாமி கும்பிடாம எப்படி? நீங்க பாருங்க, எனக்கு இதுல நம்பிக்கையும் கிடையாது, ஈடுபாடும் கிடையாது. எனக்கும் சேர்த்து நீங்களே வேண்டிட்டு வாங்க. என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பாலா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் ரஞ்சிதாவை விரட்டணும்னு நினைக்கிறது எனக்காக மட்டும் இல்ல, நமக்காக. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றினாதான் இதுக்கு பலன் கிடைக்கும். நான் மட்டும் வேண்டிக்கிட்டா போதுமா? நீங்க வாங்களேன் ப்ளீஸ். ஏங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வாசல் வரைக்கும் வந்திருக்கேன். வாசல் வரைக்கும் வந்தவருக்கு உள்ள வர்றதுல என்ன பிரச்சனை? இந்த வேண்டுதல் ரொம்ப முக்கியம் பாலா. இது ரொம்ப டைம்ல ஆகாது. 10 நிமிஷத்துல முடிச்சிட்டு போயிடலாம். எனக்காக வாங்களேன் ப்ளீஸ். என்னங்க நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, ஒரு காரணமா தான் நான் வரமாட்டேன்னு சொல்றேன். இத பாருங்க பாலா, என்ன காரணமா இருந்தாலும் சரி, என்னால ஏத்துக்க முடியாது. உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீங்க இங்க வந்தே ஆகணும், அவ்வளவுதான். வித்யா, வித்யா, ஹலோ வித்யா. வாச சைக்கோ, சரியான சைக்கோ கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். சாமி, இங்க சதீஷ் குருக்கள்னு ஒருத்தர் இருப்பாரே, அவர் பூஜையில இருக்காருமா. ஓ, முருகேஷன் அவர் ஆபீஸ் ரூம்ல இருக்காரு. ஆபீஸ் ரூம் எங்க சாமி இருக்கு? கோவில் வாசலுக்கு இடது பக்கம் இருக்குமா.